ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமான்பர்கு சேனல். இந்த சேனல் இதுக்கு முன்னாடி யாரும் பார்க்கலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். நான் ஊருக்கு போயிட்டு வந்து ஒரு வாரம் ஆகிடுச்சு. நான் வந்து வீடியோ வந்து அப்லோடே பண்ணவே இல்லை. அங்கே என்னென்ன வாங்கினேன், சின்ன சின்ன ஐட்டம்ஸ் தான் வாங்கியிருந்தேன், எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோக்குள்ளே சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து எங்கே போயிருந்தேன் அப்படின்னா வந்து ஆக்சுவலி வந்து நான் லைவில் கூட சொல்லியிருந்தேன். திருப்பதி அப்படி சொன்னேன். ஆக்சுவலி வந்து திருப்பதி கிடையாது, திருப்பதியிலேருந்து கொஞ்சம் தூரம். ஸோ இது வந்து ராயச்சுட்டி அப்படிங்கிற ஒரு சிட்டி. ஸோ நான் அங்கே வந்து போயிருந்தேன். இங்கே பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. நம்ம வந்து சென்னையில் தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம், அப்படிலாம் இல்லவே இல்லை. ஸோ எங்கேயுமே நிறைய மெட்டீரியல்ஸ் இருந்தது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபஸ்ட்டு காட்டின அந்த 2 சாரீ ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் இந்த மாதிரி இந்த பாக்ஸ் ஐட்டம் வச்சுருக்காங்க, இதுவும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் ரேட் வந்து கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச அதிகமாக தான் இருந்தது. ஏன் அப்படின்னா அங்கே வந்து கலெக்ஷன்ஸும் ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதனால தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரேட் அப்படி தான் இருக்கும். நான் வந்து பர்ச்சேஸுக்கு ப்ரிப்பேர்டாக போகல, அதனால் நான் ஒன்றும் பெருசாக பர்ச்சேஸ் பண்ணல. கொஞ்சம் கொஞ்சம் ஃபேன்சி ஐட்டம் 2-3 காட்டன் ஃபேப்ரிக் வாங்கியிருந்தேன். இந்த இந்த இது இந்த கிளிப் பார்த்து தான் எனக்கு ஸ்கூல் லைஃப்பில் நான் யூஸ் பண்ணது ஞாபகம் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி சில ஐட்டம் மட்டும்தான் வாங்கியிருந்தேன். அதான் உங்கள்கிட்ட இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஊர் வெளியிலலாம் வந்து நான் இங்கே இருக்கும்போது எப்படி இருக்குன்னா, அந்த அளவுக்கு வந்து ரோடு ரொம்ப பள்ளம் மேடு அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, ரொம்ப நீட்டாக இருக்கும். இந்த வீடியோவில் வரும் பாருங்கள். எங்கேயுமே வந்து ஒரு எப்படி சொல்கிறது, பள்ளம் குண்டு குழிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இல்லை. நான் இங்கே நிற்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஜங்ஷன் பிளேஸ் மாதிரி தான். ஸோ அங்கே பாருங்கள், ரொம்ப ரொம்ப நார்மலாக இருக்கும். கடைகள் பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே என்ன கிடைக்குதோ எல்லாமே அங்கே கிடைக்கிது. ஸோ ஆல்மோஸ்ட் சென்னை மாதிரி தான் இப்போ எல்லா ஊரும் அப்படி தான் டெவலப் ஆகிடுச்சு. சில பேர் நினைக்கிறாங்க அந்த மாதிரி சென்னை தான் ரொம்ப நல்லா இருக்குது, அப்படிலாம் இல்லை. ஸோ எனக்கும் இந்த ஊர் ரொம்ப பிடிக்கும். நாங்கள் போயிட்டு ஒரு 2.5 இயர்ஸ் 3 இயர்ஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் ரிட்டர்ன் ஆகிட்டோம். இதுதான் பஸ் ஸ்டாண்டு. ஸோ பஸ் ஸ்டாண்ட் பார்த்திங்கன்னா எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். ஒரு எப்படி சொல்கிறது, க்ளீன்லாம் இல்லாமல் அப்படிலாம் இல்லை, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் பஸ்ஸு தான் பிரச்சனையே. ஸோ இந்த பஸ்ஸு தான் நாங்கள் வந்தோம். ஸோ இது பார்த்திங்கன்னா எங்களுக்கு செமி ஸ்லீப்பர் கூட கிடையாது, சிட்டிங்லேயே தான் வந்தோம். ஏன் அப்படின்னா செமி ஸ்லீப்பர் வேணும்னா நாங்கள் வந்து டைமிங் வந்து 8 மணி நேரம் 9 மணி நேரம் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைன்னா ஸ்லீப்பர்னால் அந்த மாதிரி ஆகிடும். சரி, ஓகே. இது என்னென்ன நான் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன்னு சொன்னேன். இது பார்த்திங்கன்னா நமக்கு இந்த துளசி செடிலாம் வைப்போம் இல்லைங்களா, மண் தொட்டி. நான் இங்கே ரீசெண்டாக மண்ணில் வாங்கியிருந்தேன். ஆல்மோஸ்ட் 1000 கிட்ட செலவு பண்ணேன். ஸோ இதை அங்கே பார்த்தேன், பிளாஸ்டிக்கில் தான் இருந்துச்சு. ஸோ வெயிலில் ஒன்றும் ஆகாது அப்படிங்கிறதுனால வாங்கிட்டேன். அது ரேட்டு பார்த்திங்கன்னா ஐ திங்க் 130 140 இதுதான் ரேட்டு. ஸோ சின்னதாக ஒரு மாடல் மாதிரி அழகாக இருந்தது, அதை வாங்கினேன். இது காட்டன் ஃபேப்ரிக்கு. ஆக்சுவலி இந்த மாதிரி ஃபேப்ரிக் பார்த்திங்கன்னா நம்ம சென்னையில் வந்து ஒரு மீட்டர் 150 இல்லைன்னா 180 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். எனக்கு பார்த்திங்கன்னா அங்கே 120லேயே கிடச்சிது. ஸோ நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப காட்டன்னா தான் பிடிக்கும். ஸோ அதனால் வந்து இது அன்ப்ரிப்பேர்டாக போனதுனால இதுவே போதும். நான் ஒரு கடை உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அந்த கடையில் தான் இது எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணேன். அங்கேயே வந்து சுடிதார் மெட்டீரியல்ஸ் இருக்குது, பேண்ட்டுக்கு தனியாக இருக்குது, சாரீக்கு தனியாக இருக்குது, ப்ளவுஸ்க்கு தனியாக இருக்குது, எல்லாமே. மொத்தமாக பார்த்திங்கன்னா 1250 ருபீஸ் ஆச்சு. எல்லாமே வந்து 2.5 மீட்டர்ஸ் வாங்கியிருந்தேன். இதே நம்ம இங்கே சென்னையில் வாங்குறதா இருந்தால் எப்படியும் ஒரு 200 300 அதிகமாக தான் இருக்கும். ஸோ எல்லாமே பியூர் காட்டன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த 4 மெட்டீரியலில் எந்த கலர் ரொம்ப நல்லா இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபேன்சி ஸ்டோர் போயிருந்தேன். அங்கேயுமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஃபேன்சி ஐட்டம்லாம் வாங்கியிருந்தேன். அங்கே பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 700 ருபீஸ் ஆச்சு. ஸோ அதுவும் என்னென்ன வாங்கினேன் அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த மெட்டீரியல் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த டிசைனும் நல்லா இருந்தது. இந்த மாதிரி டிசைன் போட்டாக்கா ரொம்ப ஃபேட்டாக இருக்கவங்க கூட கொஞ்சம் லீனாக தெரிவாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ எனக்கு இப்போ இது யூஸ் ஆகும். இந்த பிங்க் மெட்டீரியல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. பிங்க் வித் பிளாக்கு, அந்த ஷேட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. மெரூன் நல்லா இருந்துச்சு. பட் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் அம்மா பாருங்கள், என்னவோ கலர் பொடியே கிடைக்காத மாதிரி அங்கே போய் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஏன் அப்படின்னா நாங்கள் வந்து நியூ இயர்க்கு முந்தின நாள் வந்தோம். ஸோ இங்கே வந்து எதுவும் வாங்க முடியாது இல்லையா, நியூ இயர்க்கு கோலம்லாம் போட்டோம் இல்லையா, அதுக்கு வேணுங்கிறதுனால அந்த கலர்லாம் வாங்கினாங்க. ஸோ இந்த கம்பல் வாங்கினேன், 2 கம்பல் வாங்கினேன். இது ஒன்று இது ஒன்று. இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ரேட்டும் உங்களுக்கு காட்டியிருப்பேன் பாருங்கள். நல்லா தான் இருந்துச்சு, எனக்கு தெரிஞ்சு ஓகே தான். 138 ருபீஸ், இங்கே 150 அப்படி சொல்லுவாங்க. இந்த கிளிப்பு ஒன்று வாங்கினேன். இது வந்து பாப்பா யூஸ் பண்ணுவாள். இந்த மாதிரி பேண்டு, இந்த பேண்டெல்லாம் கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் தோணுச்சு. 25 ருபீஸு அந்த மாதிரி இருந்தது. இந்த பொட்டு பேக்கெட்டெல்லாம் மொத்தமாக ஒரு 5 பேக்கெட் வேறு மாதிரி வாங்கினேன்.
இது ஒன்று. ஸோ பொட்டு பேக்கெட்லாம் பார்த்திங்கன்னா 20 ருபீஸ் 25 ருபீஸ். நம்ம ஜென்ரலாக இங்கே என்ன ரேட்டோ அதே தான் அங்கேயும் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஃப்ரூட்ஸ் எல்லாம் அங்கே ரொம்ப வந்து சீப்பாக இருந்தது. நாங்கள் வந்து வாழைப்பழம் வாங்கினோம். அப்போ பார்த்திங்கன்னா ரேட் பார்த்திங்கன்னா ஒரு சீப்பு இங்கெல்லாம் வந்து 60 ரூபாய் 70 ரூபாய் சொல்கிறாங்க. பட் அங்கே வந்து எங்களுக்கு 2 சீப்பே 50 ரூபாய்க்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ அது மட்டும் எனக்கு நல்லா ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த வளையல்லாம் வாங்கினேன், இந்த ப்ளைன் வளையல். இந்த ப்ளைன் வளையல் எனக்கு தெரிஞ்சு எல்லா கலர்ஸுமே அங்கே இருந்தது. ஆனால் எல்லா கலரும் எங்களுக்கு வாங்க வேண்டாம், எது எது எங்ககிட்ட இல்லையோ அது மட்டும் ஒரு 3 கலர் மட்டும் வாங்கிட்டேன். இது நான் ஸ்கூல் லைஃப்பில் போட்டிருந்த கிளிப்பு. இந்த மாதிரி நீங்கள் யாராவது யூஸ் பண்ணியிருக்கீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி கிளிப்பு இப்போயும் யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு ஆனால் ஸ்கூல் லைஃப்பில் இந்த ரெட்டை ஜடைக்கு போட்டுட்டு போனது தான் எனக்கு ஞாபகமே இருக்குது. ஸோ இதுதான் நான் வந்து ராயச்சுட்டியில் மொத்தமாக பர்ச்சேஸ் பண்ணது. இது இல்லாமல் ரவையும் வாங்கியிருந்தேன். இட்லி ரவை சொல்லுவாங்க இல்லையா, அதுவும் வாங்கியிருந்தேன். அவ்வளோதாங்க, ட்ரிப்பு முடிஞ்சிருச்சு. நாங்களும் வீட்டுக்கு வந்து சேஃபாக சேர்ந்துட்டோம். ஸோ இதுதான் நாங்கள் வந்து ராயச்சுட்டியில் வாங்கின ஐட்டம்ஸு. ஸோ வெளியில் எங்கேயும் போகல. தேட்டர் இருக்கான்னு ட்ரை பண்ணோம். அங்கே ஒரு தேட்டர் தான் இருந்தது. தெலுங்கு படம் தான் ஓடிச்சு, போகவே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.